ஐயா, நிறைய பெண்களுக்கு இன்னைக்கு முகத்துல முடி வளருது. அதாவது தேவையில்லாத இடத்துல முடியை எடுக்கிறதுக்கு அழகு நிறுத்து போறாங்க. இந்த பவுடரை நீங்க சாதாரணமா விளக்கெண்ணெயில கலந்து அது மேல அப்ளை பண்ணணும்னு சொல்றீங்க. அதை குழப்பி எந்த இடத்துலலாம் உங்களுக்கு முடி ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இப்ப ஐயா பாருங்க பூசுவாரு. அது மாதிரி பூசிக்கணும். இப்படி எடுத்து டைட்டா பூசணும் ஐயா. டிக்கா பூசணும். டிக்கா பூசணும். ஒரு முறை போடுறோங்க ஐயா. நீங்க சொன்ன மாதிரி ஒரு 10-15 நாள் ஐயா, ஒரு மாசமே கூட போடுறோம். அந்த இடத்துல முடியெல்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா திருப்பவும் முடி வளர்ந்துருமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்பாங்க. வளரவே வளராது. திருப்ப அந்த இடத்துல புது முடி முளைக்காதுன்னு சொல்றாரு. நிறைய அழகு நிலையத்துக்கு போயிட்டு போய் அந்த முடியை ரிமூவ் பண்ணிட்டே இருக்கீங்களா? திரும்ப வந்துட்டே இருக்கா? அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா, நிறைய பெண்களுக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா முகத்துல முடி வளருது. அதாவது தேவையில்லாத இடத்துல முடியை எடுக்கிறதுக்கு அழகு நிறுத்து போறாங்க. அந்த முகத்துல இருக்கிற முடியெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு கிரீம் வச்சு பாத்தீங்கன்னா அதை ரிமூவ் பண்றாங்க. திரும்பவும் அது வளரும் போது நல்லா திக்னஸா வந்துருது, அடர்த்தியா வளர்ந்துருது. திருப்பியும் அதை ரிமூவ் பண்றாங்க, திருப்பியும் வருது, திருப்பியும் ரிமூவ் பண்றாங்க, திருப்பியும் வளருது. உங்ககிட்ட இருக்கிற இந்த அழகு நிலையத்துக்கான இந்த பவுடரை நீங்க சாதாரணமா விளக்கெண்ணெயில கலந்து அது மேல அப்ளை பண்ணணும்னு சொல்றீங்க. திருப்பவும் புது முடி முளைக்காதுன்னு சொல்றீங்க. இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத மக்களுக்கு சொல்லுங்க. எவ்வளவு பேருக்கு கொடுத்துருப்பீங்கன்றத அந்த தகவலையும் மக்களுக்கு சொல்லுங்க ஐயா. நிறைய பெண்களுக்கு இப்ப முகத்துல முடி முளைக்குது. நான் அந்த எல்லா பியூட்டி பார்லர் கடைக்கும் சரக்கு போவேன். அப்படி போடும்போது மதுரையில் ஒரு பியூட்டி பார்லர் கடைக்கு போயிருந்தேன். அந்த முதலாளி அங்கே வேலை வாங்குற ஒரு பொண்ணை வர சொன்னாரு. வந்து பார்த்தா அதுக்கு குறுந்தாடியாவே இருக்கு. தாடியாவே இருக்கு. ஆமா, இவ்வளவு நீளம் சார் முடி. இவ்வளவு நீளம். ஆமா, நல்லா படந்து போய், அதாவது நீளமா இல்லாம நல்லா படந்து குறுந்தாடியாவே இருக்கு. அவரு சரி பண்ண முடியுமா கேட்டாரு. நான் பண்ணிடுவோம் அப்படின்னு. என்ன அசால்ட்டா சொல்றீங்க? அந்த தாடியை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு கஷ்டம். அது திருப்பி வந்துட்டே தானே இருக்கும். இல்லை சார், நான் ஒன்று தர்றேன், நீங்க இதை அப்ளை பண்ணி சொல்லுங்க, திருப்பி வராது அப்படின்னு. இப்போ மறுமுறை போகும்போது இந்த பவுடர் தான் கொண்டு போய் கொடுத்தேன். இந்த பவுடர் கொடுத்து அந்த பிள்ளைய வர சொல்லி இந்த மாதிரி கையில் போட்டு விளக்கு நல்லா திக்காக ஆட் பண்ணிக்க, திக்காக குழப்பி நல்லா தாடியில் நல்லா திக்காக தடவி வச்சுக்க. நைட்டு தடவிட்டு அப்படியே விட்டுரு. அது தடவிட்டேன்னா கொஞ்சம் நேரத்தில் உறைஞ்சி போயிடும். அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு தண்ணியை விட்டு அந்த முகத்தில் அப்படி மசாஜ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சி கழுவுனேன்னா அந்த மருந்தோட முடி வளர்ந்துடும். அது வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் 10 நாளில் 3 நாள் 2 வாரம் அதுக்கு மேலே முடி இருக்காது. நல்லா ரிமூவ் ஆகிருக்கும். நல்லா முகமும் நல்லா பளபளன்னு பாலிஷாக இருப்பேன் அப்படின்னு. அதுக்கு நம்பிக்கை இல்லாமல் வாங்கிட்டு போனது. ரைட்டு அப்படின்ட்டு அடுத்து 10-12 நாளில் போகும்போதே சூப்பராக இருந்தது. அந்த பிள்ளை நல்லா கலராக சேவிங் பண்ணது மாதிரியே நீட்டாக இருந்தது. அவருக்கு ஓனர் ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் அந்த ஒன்று தான் சார் பார்த்தேன். ஏன்னா மற்றதெல்லாம் அவங்க என்ன அப்படின்னா வேற கடைக்கு கொடுக்கக்கூடாது. அந்த கடைக்கு கொடுக்குற சரக்கு வேற கடைக்கு கொடுத்தாங்க. என் கடைக்கு மட்டும் கொடுங்க, வேற கடைக்கு கொடுத்துறாதீங்க. எந்த சரக்குமே அப்படிதான் சொல்லுவாங்க. அதனால அதையும் அவங்க என்னன்னா இப்போ இன்னைக்கு வரைக்கும் வாங்கிட்டு இருக்காருன்னா சுருக்கும் வாங்குவாரு. எத்தனை வருஷமா வாங்குவாரு? 15 வருஷம் வாங்குறாரு. 15 வருஷமா வாங்கிட்டு இருக்காரு. ஓகே ஓகே ஓகே. ஏன்னா அந்த பிள்ளைய நான் 10 தப்பா வாங்குவார். அப்புறம் 2வது தீர்ந்து போச்சுன்னா அடுத்து வாங்குவார். அது என்ன அப்படின்னா எல்லாரும் அதை வாங்க மாட்டாங்க. அதாவது மூலிகை சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்கிறத தான் விரும்புகிறவங்களுக்கு தான் அதை கொடுப்பாரு. ஏன்னா அவருக்கு பாம்பேயில் வர சரக்கு தான் காசு கிடைக்கும். அதனால் அதை தான் முக்கியமாக வச்சுருப்பாரு. இதை கேட்குறவங்க கொடுக்குறக்கா இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. நான் இப்போ கூட 10-15 நாளைக்கு இந்த கடைக்கு போயிருந்தேன். அந்த பொண்ணை பார்த்தேன், நல்லா தான் இருக்குது. இப்போ கல்யாணம் பண்ணி 2 குழந்தையெல்லாம் ஆயிடுச்சு. ஆனால் முகம் அது மாதிரியே பாலிஷாக இருக்கு, முடி வளரல, நல்லா இருக்கு. அதனால நமக்கு அது ஒன்றே போகுது சாட்சிக்கு. அதனால அவங்க வாங்கி கொடுத்துட்டே இருக்காரு. அது ரிசல்ட் நல்லா இருக்குன்னு போய்கிட்டு இருக்கு. அதனால அது என்ன அப்படின்னா இப்படி முகத்துல முடி வளருதுங்கிறதுக்கு மட்டும் காரணம் கிடையாது சார். கால் கையில எல்லாம் பிள்ளைகளுக்கு இப்போ நிறைய பிள்ளைகள் பார்த்தேன்னா நல்லா பட்சமாக பார்க்கும்போதே தெரியுது, ரோமமெல்லாம் வளர்ந்துருக்கு. அதை டிவிலேயே விளம்பரம் போடுறான். ஒரு லோஷனை தடவி சேவிங் ப்ரெஸ்ஸை வச்சு சேவிங் பண்ணுறாங்க. அது சேவிங் பண்ணால் எப்படி இருக்கும், வளர்ந்தே இருக்கும். அப்புறம் முளைச்சிருமில்ல, அப்புறம் முரசாதானே போகும். அந்த இதுக்கு பிரச்சனையே கிடையாது. நம்ம இதை நல்லா காலு கையில் எங்கேனாலும் சரி தேவையிலேயே நினைக்கிறீங்களா, அந்த முடி இதே மாதிரி விளக்கெண்ணெயில் ஆட் பண்ணி நல்லா திக்காக ஆட் பண்ணி நல்லா இது வச்சு
பிறகு காலையில் எழுந்துச்சி தண்ணியை ஊற்றி மசாஜ் பண்ணுறோம்னா நீ கழுவுனாங்கன்னா ஒரு 10 நாள் ரிமூவ் ஆயிடும். 10 நாள்ல 10 நாள் 15 நாள் 15 நாள் ஏன் ஒரு மாசம் கூட ஆகட்டுமே. ஆகிட்டு போகுது. ஆமா, ஏன்னா அதுக்கு மேலே அது இருக்காது. இல்ல இந்த ஒரு மாசம், இந்த 10-15 நாள் ஒரு மாசத்துக்குள்ள அந்த முடி ரிமூவ் ஆயிடுது. நீங்க நம்ம போற இடத்துல முடி ரிமூவ் ஆயிடுதுன்னு திருப்பியும் அது வளருமா? வளராது சார். ஏன்னா பெண்கள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் இருக்கு. இப்போ அவங்க பார்த்துருக்காங்க. அவங்க என்னன்னுவாங்க, ஒரு முறை போடுறோங்க ஐயா, நீங்க சொன்ன மாதிரி ஒரு 10-15 நாள் ஐயா, ஒரு மாசமே கூட போடுறோம், அந்த இடத்துல முடியெல்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா திருப்பவும் முடி வளர்ந்துருமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்பாங்க. வளராது, வளரவே வளராது. ஏங்க அதாவது ஒரு சில நாட்கள் அந்த இடத்துல தொடர்ந்து இந்த இப்ப அப்ளை பண்ணுவாரு காமிப்பாரு, அது மாதிரி அப்ளை பண்ணிட்டு விட்டுட்டீங்கன்னா முடி விழுந்துருச்சுன்னா திரும்ப அந்த இடத்துல புது முடி முளைக்காதுன்னு சொல்றாரு. ஓகே ஐயா, இப்ப எப்படி போடுறதுன்னு காமிக்கலாம் மக்களுக்கு. இப்போ நம்ம அவர்கிட்ட எப்படி யூஸ் பண்றது சொல்லலாம். நம்மளே பாத்தீங்கன்னா இந்த அதாவது உங்க இடத்துக்கு, அதாவது உங்க முகத்துக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துக்கினா போதுமானது. இப்போ ஐயாக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு போடுறேன். அடுத்தது நார்மலா இருக்கிற விளக்கெண்ணெய் தான் இது. இதையும் நம்ம பாத்தீங்கன்னாக்க ஐயா கையில ஊத்திடலாம். இப்படி போதும் ஐயா. இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க. இப்படி நல்லா குழப்பிக்கணும். இது நல்லா குழப்பிட்டு இது மாதிரி நல்லா குழப்பிடுங்க. அவ்வளவுதாங்க. அதை குழப்பி எந்த இடத்துலலாம் உங்களுக்கு முடி அடர்த்தியா இருக்கோ, எந்த இடத்துலலாம் முடி ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இப்ப ஐயா பாருங்க பூசுவாரு, அது மாதிரி பூசிக்கணும். இப்படி எடுத்து இப்படி இப்படி பூசிக்கணும். நல்லா டைட்டா பூசணும் ஐயா. திக்கா பூசணும். நல்லா திக்கா பூசணும். நல்லா திக்கா பூசணுன்றாரு. இது மாதிரி நல்லா திக்கா பூசி விட்டுறணும். இப்படி பூசிக்கணும். இது மாதிரி பூசிட்டு அப்படியே விட்டுறணும். இது காலையில பூசலாமா நைட்ல பூசலாங்களா? இரவு பூசுறது நல்லா இருக்கும். இரவு பூசினா நல்லா இருக்கும். ஒரு 1/4 மணி நேரத்துல கொஞ்சம் அது காஞ்சி போயிடும். 1/4 மணி நேரத்துல காஞ்சிரும். அதனால துணியில பட்டாலும் ஒண்ணும் இல்லை, அது மஞ்சள் மாதிரி தான், வேற ஒன்றும் பயப்பட வேண்டியது. காலையில எழுந்துச்சு தண்ணியை ஊற்றி அதை கழுவும் போது மட்டும் தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி இப்படி தேய்க்கணும். ஆமா, இப்படி தேய்க்கணும். அப்படின்னா இப்படி தேய்க்கணும். ஆமா, மசாஜ் பண்ற மாதிரி இப்படி தேய்ச்சி தண்ணி ஊற்றி கழுவணும்னா அந்த மருந்தோட முடி வர ஆரம்பிச்சிடும். அதனால ரெண்டா நல்லா முடி விழுந்துடும். இது மாதிரி ஒரு 10-15 நாள் அப்படியே பண்ணிட்டு வரும்போது முடி சுத்தமா உதிர்ந்துடும். அப்படி உதிர்ந்துட்டு நம்ம தேய்க்கிறதுனால அந்த முகத்துல அந்த பூரா போய் நல்லா அப்சர்வ் ஆகிக்கிடும். அது ரெண்டாவது முடி வளராது. அதனால பயப்பட வேண்டியதில்லை. அதில் ஒரு 10-15 நாள்ல முடி விழுந்துச்சுன்னா ரெண்டாவது முடி வளராது. அதே மாதிரி இப்போ முகத்துக்கு பூசுறோம், அதே மாதிரி கை கால்கள்ல இருக்கு முடி இருக்கு அப்படின்னா அந்த இடத்துக்கும் இது மாதிரி விளக்கெண்ணெய் ஊற்றி இதே மாதிரி திக்கா அப்ளை பண்ணி காய வச்சு தண்ணி ஊற்றி மசாஜ் பண்ணி கழுவுனாங்கன்னா அந்த இடமும் சுத்தமா போயிடும். நல்ல முகம், ஸ்கின் வந்து பாலிஷா இருக்கும். இது பயப்பட வேண்டியதில்லை, பக்க விளைவுலாம் கிடையாது, தைரியமா யூஸ் பண்ணலாம், நல்லா இருக்கும். ஏன்னா நண்பர்களே, அதாவது உங்களுக்கு முடி அதிகமா இருக்கா, நிறைய அழகு நிலையத்துக்கு போயிட்டு அந்த முடியை ரிமூவ் பண்ணிட்டே இருக்கீங்களா, திரும்ப வந்துட்டே இருக்கா, அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவர் ஐயா சொல்ற மாதிரி ஒரு 10-15 நாள், ஏன் ஒரு மாசம் கூட நம்ம எடுத்துக்கலாமே. அந்த இடத்துல முடி போயிடுச்சுன்னா கழுவும் போது இப்படி தேய்ச்சி கழுவணுமா, இப்படி நல்லா தேய்ச்சி கழுவணும் அப்படின்றாரு. அப்பதான் அந்த ஆயிலோட அந்த முடியும் சேர்ந்து வரும் அப்படின்றாரு. அதனால இப்படி கழுவுங்க, இப்படி தேய்ச்சி இப்படி கழுவுங்க, வட்ட வடிவில் தேய்ச்சி கழுவினீங்கன்னா அந்த முடி கொஞ்சம் கொஞ்சமா வந்துடும் அப்படின்றாங்க. திருப்பவும் அந்த இடத்துல புது முடி முளைக்காதுன்றாங்க. அதனால இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ. யாருக்கெல்லாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கோ அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணிவிடுங்க. முடியை ரிமூவ் பண்றோம்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். மீண்டும் பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்.